இந்த வீடியோல Flutter யூஸ் பண்ணி ரொம்ப எஃபெக்டிவான லாங்குவேஜ் லேர்னிங் ஆப்பை பில்ட் பண்ண போறோம். இந்த ஆப்ல நம்ம என்ன நேட்டிவ் லாங்குவேஜ்ல பேசுறோமோ அந்த லாங்குவேஜ்ல இருந்து அவுட்புட் டிரான்ஸ்லேட் லாங்குவேஜ் எதை நம்ம செலக்ட் பண்ணி வச்சிருக்கோமோ அதுல டிரான்ஸ்லேட் ஆகி நமக்கு வந்துரும். இந்த ஆப்பை பில்ட் பண்றதுக்கு Google Cloud-ஓட ஸ்பீச் டு டெக்ஸ்ட் மாடல் நம்ம யூஸ் பண்ண போறோம். அந்த API கீ யூஸ் பண்ணி மல்டிபிள் லாங்குவேஜ்ல பேசிக்கலாம். நம்ம நேட்டிவ் லாங்குவேஜ் இங்க செட் பண்ணிட்டு அவுட்புட் லாங்குவேஜ் என்ன லாங்குவேஜோ அதை நம்ம செட் பண்ணிட்டோம்னா நம்ம என்ன பேசணுமோ அது அப்படியே ஆட்டோமேட்டிக்கா டிரான்ஸ்லேட் ஆகி அதுக்கு ரிலேட்டடான வொக்காபுலரி லிஸ்ட் இதெல்லாம் செய்து நமக்கு கொடுத்துரும். அது ஏன் அப்படி டிரான்ஸ்லேட் பண்ண அப்படிங்கிற டீடைலான அவுட்புட் கொடுத்துரும். இது ரொம்ப எஃபெக்டிவான லாங்குவேஜ் லேர்னிங் ஆப்பா பில்ட் ஆயிருக்கு. இந்த ஆப்பை ஃபர்ஸ்ட் டெமோ பார்த்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ்ல ஒவ்வொரு கார்ட்லயும் வந்து பார்த்தீங்கன்னா டீடைலா இருக்கு. நம்ம பேசுனது ஒரிஜினல் டெக்ஸ்ட் மேல வந்துருச்சு, கீழே அவுட்புட் டெக்ஸ்ட் வந்துருச்சு. அது இல்லாம why this translation அப்படிங்கிற ஹோல் பாக்ஸ்ல அதோட எக்ஸ்பிளனேஷன் இருக்கு. இப்போ ப்ரொனன்சியேஷன் கைடும் இங்க கீழே இருக்கு. இதை வச்சு நம்ம லிசன் பண்ணிக்கலாம் எப்படி நம்ம ப்ராப்பரா ப்ரொனன்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் ரிலேட்டட் வொக்காபுலரி அண்ட் கான்டெக்ஸ்ட் அப்படிங்கிற இடத்துல என்னென்ன வேர்ட்ஸ் ரிலேட்டடா இருக்கு. இப்போ இந்த டு லேர்ன் டு ஸ்பீக்கு லாங்குவேஜ் நவ் இங்கிலீஷ் இதுக்கெல்லாம் எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிறது எல்லாமே இங்க அவைலபிளா இருக்கு. எக்ஸாம்பிள் சென்டென்ஸும் நம்மளுக்கு செய்தி கொடுத்துருச்சு. நான் இப்போ தமிழ்ல பேசுறேன் எல்லாமே சரியா இருக்கான்னு ஒரு வாட்டி சரி பார்த்துக்கலாம். அப்படி நான் சொன்னது ஐ எம் ஸ்பீக்கிங் இன் தமிழ் நவ் நாட் எவ்ரிதிங் வில் பி பெர்ஃபெக்ட் லெட்ஸ் செக் இட் ஒன்ஸ் அப்படிங்கிற மாதிரி ப்ராப்பரா டிரான்ஸ்லேட் ஆயிருக்கு. நான் இப்போ வந்து நாளைக்கு ஆஃபீஸ் போலான்னு இருக்கேன். ஐ எம் பிளானிங் டு கோ டு த ஆஃபீஸ் டுமாரோ அப்படிங்கிற மாதிரி மாத்திருச்சு. அதுவும் இல்லாமல் இங்க என்ன லாங்குவேஜ் அவுட்புட்டோ அதை நம்மளால கேட்டுக்கவும் முடியும். எனக்கு இங்கிலீஷ் எப்படி பேசுறதுன்னு தெரியல. இந்த ஆப்பை யூஸ் பண்ணி என்னால் ஃபியூச்சர்ல இங்கிலீஷ்ல பேச முடியும்னு நான் நம்புறேன். ஐ டோன்ட் நோ ஹவு டு ஸ்பீக் இன் இங்கிலீஷ். ஐ பிலீவ் ஐ வில் பி ஏபிள் டு ஸ்பீக் இன் இங்கிலீஷ் இன் ஃபியூச்சர் பை யூசிங் திஸ் ஆப் அப்படிங்கிற மாதிரி கன்வெர்ட் ஆயிடுச்சு. இது மட்டும் இல்லாமல் இங்க நம்ம லேர்னிங் ஹிஸ்ட்ரியும் பார்த்துக்கலாம். ரீசெண்டாக நான் பேசின எல்லா ஹிஸ்ட்ரி இங்கே ஸ்டோர் ஆயிருக்கு. இங்க நம்மளால டார்கெட் லாங்குவேஜ் அதாவது எந்த லாங்குவேஜ்ல நம்ம அவுட்புட் எடுக்கணும்னு நினைக்கிறோமோ அந்த லாங்குவேஜை இங்க ஈஸியாக செலக்ட் பண்ணிக்க முடியும். இப்போ நம்ம ஹிந்தி செலக்ட் பண்ணியிருக்கோம். இப்போ தமிழ்ல பேசுறது எப்படி ஹிந்தியில் சொல்லுவாங்க அப்படிங்கிறத இப்போ கேட்டிருக்கேன். பார்த்தீங்கன்னா ஹிந்தியில் ப்ராப்பராக வந்துருச்சு. அதையும் நம்மளுக்கு ரீட் பண்ணி காமிக்குது. मैं तमिल में बात कर रहा हूँ. मुझे नहीं पता कि मैं हिंदी में बात कर पाऊंगा या नहीं. अभी तमिल में बात कर रहा हूँ को हिंदी में कैसे कहेंगे? அப்போ நம்மளால ப்ரொனன்சியேஷனும் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறது இங்கிருந்து எஃபெக்டிவாக தெரிஞ்சுக்க முடியும். இப்போ தமிழ்லேருந்து ஃப்ரெஞ்ச் லேர்ன் பண்ணணும்னு நினச்சேன்னா நான் வந்து தமிழில் பேசிட்டு இருக்கேன். என்னால் ஃப்ரெஞ்ச் பேச முடியுமா லேர்ன் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிருக்கேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெஞ்சோடதும் டீட்டெயிலாக தந்துருச்சு. Je parle tamoul maintenant. Est-ce que je peux apprendre le français? அப்புறம் ஃபைனலாக எனக்கு டோட்டல் இந்த யூஏ மாற்றணும் அப்படிங்கிற மாதிரி கேட்டேன். யூஸ்வலாக எல்லா ஏஐயும் பண்ணுற மாதிரி தான் பர்பிள் அந்த கிரேடியன்ட் அப்புறம் டார்க் மோட் இதுதான் எல்லா ஏஐயும் சஜஸ்ட் பண்ணும். இப்போ பார்த்தீங்கன்னா ஹிஸ்ட்ரியிலேருந்து எல்லாமே ஒரு கிரேடியன்ட்டான ஒரு கிளாசிக் எஃபெக்டில் பர்பிளில் எல்லாமே ஒரு ஏஐ சம்மந்தமானதாக இருக்குது. இந்த மாதிரி டிசைன் ரிலேட்டடாக வரதெல்லாம் நீங்கள் கூகுள் ஸ்டிச் யூஸ் பண்ணிக்கலாம். அந்த ஸ்டிச் யூஸ் பண்ணி ப்ராப்பரான யூஐ அங்கே எல்லாம் ஜென்ரேட் பண்ணிட்டு அந்த யூஐ இங்கே நீங்கள் அட்டாச் பண்ணிட்டு இந்த மாதிரி தான் எனக்கு வேணுங்கிறத கேட்டுக்கலாம். நீங்கள் ஏஐட்டே கொடுத்து ஒரு யூசர் இன்டர்ஃபேஸையும் ஒரு யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் பெட்டராக கொண்டு வா அப்படின்னு சொன்னீங்கன்னா அது எல்லா இடத்துலையும் பண்ணுற அதே விஷயத்தை தான் பண்ணும். அதனால ஈஸியாக உங்களோட ஆப்பை கண்டுபிடிச்சிட முடியும். நீங்கள் ஒரு வைப் கோட் பண்ணி தான் நீங்கள் பில்ட் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறது. அதனால தான் ஸ்டிச்சில் நீங்கள் ஃபர்ஸ்ட் போய் டிசைன் எல்லாமே ப்ராப்பராக பில்ட் பண்ணுங்க. அந்த டிசைனை இங்கே ரெஃபரன்ஸாக கொடுத்து அதுலேருந்து பில்ட் பண்ண பாருங்க. கூகுள் கிளவுடோட ஸ்பீச் டு டெக்ஸ்ட் மாடல் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். அந்த API கீயை பேஸாக யூஸ் பண்ணி இந்த ஆப்பில் ஸ்பீச்லேருந்து டெக்ஸ்ட்டை கன்வெர்ட் பண்ணுவோம். ஏன் கூகுள் கிளவுட்னா கூகுள் கிளவுட்ல ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே 90 டேஸ்க்கு $300 நம்மளுக்கு ஃப்ரீ கிரெடிட்ஸாக தருவாங்க. அதை யூஸ் பண்ணி கூகுளோட கிளவுட் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே நம்ம யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். அதில் இந்த ஸ்பீச் டு டெக்ஸ்ட் மாடல் API கீயை அங்கிருந்து எடுத்து இந்த ஆப்பில் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஓப்பன் ஏஐயோட ஸ்பீச் டு டெக்ஸ்ட் மாடல் நம்ம ஏற்கனவே ஆண்ட்ராய்டு AI கீபோர்டு ஆப்ல நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த தடவை நம்ம கூகுள் கிளவுடோட யூஸ் பண்ணலாம். இந்த ரெண்டு மாடலையும் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது எனக்கு ஓப்பன் ஏஐ கொஞ்சம் பெட்டரா இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. காரணம் என்னன்னா என்னோட ப்ரொனன்சியேஷனுக்கும் தமிழை ப்ராப்பரா டிரெக்ட் பண்றதுக்கு ஓப்பன் ஏஐயோட மாடல் ரொம்ப எஃபெக்டிவா இருக்கு. இப்போ இந்த ஆப்பை எப்படி பில்ட் பண்ணலாம் அப்படிங்கிறது பார்க்கலாம். நான் ஃபர்ஸ்ட் எல்லா ரெக்யர்மெண்ட்டையுமே இந்த கிளாட்டை கொடுத்துட்டேன். கிளாட் ஒரு மாஸ்டர் ப்ராம்ப்ட் தந்திருக்கு. நான் ஃபர்ஸ்ட் ஃப்ளட்டர் கிரியேட் அப்படின்னு சொல்லிட்டு லாங்குவேஜ் லேர்னிங் ஆப் கிரியேட் பண்ணிக்கிறேன். இப்போ டோட்டலா கிரியேட் ஆயிடுச்சு. இந்த சிமுலேட்டர் ஐபோன் 17 Pro இருக்கு. அதுல ++ ஐகான் கொடுத்துறேன். அதுல டிஃபால்ட்டான ஃப்ளட்டர் ஆப் இங்க வந்துருச்சு நம்மளுக்கு. அப்போ இதுல இருந்து எல்லாமே கரெக்டா பண்ணிக்கலாம். ஃப்ளட்டர் கிரியேட்ல ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணலாம். அந்த ஃபோல்டரை ஆன்டி கிராவிட்டியில் நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். பர்பஸ் 4.5 பிளானிங்கையும் செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ டோட்டல் ப்ராம்ப்டையும் காப்பி பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ணிக்கிறேன். இப்போ இதுக்கான டாஸ்க் லிஸ்ட்டையும் இம்ப்ளிமெண்டேஷன் பிளானையும் கொடுத்துருக்கு. இது எல்லாத்தையும் நம்ம அனலைஸ் பண்ணிட்டு நெக்ஸ்ட் கொடுத்துறேன். ஆனால் இதில் என்ன ஒரு சின்ன சேஞ்சஸ்னா ஆப்பிளோட டிக்டேஷன் இருக்குல்ல அதை நான் யூஸ் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுது. கூகுள் கிளவுட் யூஸ் பண்ணாம நம்ம இது ஒரு எக்ஸ்பெரிமெண்டல் ஆப் அப்படிங்கிறதுனால நான் என்ன பண்றேன்னா ஆப்பிளோட சிஸ்டம் லெவல் டிக்டேஷன்ல இருந்து ஆரம்பிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நான் சொல்றேன். சிஸ்டம் லெவல் டிக்டேஷன் அப்படின்னு என்னன்னா ஆப்பிளே பை டிஃபால்ட்டா அவங்க கீபோர்டில் கீழே டிக்டேஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த டிக்டேஷன் யூஸ் பண்ணி நம்ம நார்மலான இங்கிலீஷ்ல பேசிக்கலாம். அது ரொம்ப எஃபெக்டிவான டூல் கிடையாது. நிறைய இடத்துல நம்மளோட ப்ரொனன்சியேஷன் மிஸ்மேட்ச் பண்ணி மிஸ்டேக்ஸ் எல்லாம் நிறைய பண்ணும். இந்த மாதிரி சிஸ்டம் லெவலில் இருக்கிற டிக்டேஷனை விடவே நம்ம கூகுள் கிளவுடோட ஸ்பீச் டு டெக்ஸ்ட் மாடலையும் இல்லை ஓப்பன் ஏஐயோடதும் யூஸ் பண்ணிக்கலாம். இது இல்லாமல் நிறைய ஸ்பீச் டு டெக்ஸ்ட் மாடல்ஸ் அவைலபிளாக இருக்குது. லோக்கலில் ரன் ஆகிற மாதிரி எல்லாம் இருக்குது. பேங்க்ரீட்டோட இருக்கு, அப்புறம் NVIDIAவோட இருக்கு. இந்த மாதிரி நிறைய மாடல்ஸ் அவைலபிளாக இருக்கு. லோக்கலில் கூட ரன் ஆகும். ஆனால் இந்த மாதிரி லோக்கலில் ரன் ஆகிற எல்லாமே இங்கிலீஷ்க்கு ரொம்ப கரெக்டாக இருக்குமே தவிர நம்மளோட நேட்டிவ் லாங்குவேஜ் தமிழுக்கு அந்த அளவுக்கு எஃபெக்டிவாக இருக்காது. அதனால தான் நம்ம இந்த ஸ்பீச் டு டெக்ஸ்ட் ஆன்லைன் மாடல்ஸ் நம்ம யூஸ் பண்ணுறோம். அதில் எனக்கு பார்த்த வரைக்கும் ஓப்பன் ஏஐயோடது நம்ம லாங்குவேஜுக்கு ரொம்ப எஃபெக்டிவாக கொஞ்சம் க்ளோசர் லுக்கில் வருது. இருந்தாலும் கூகுள் கிளவுடோட ஸ்பீச் டு டெக்ஸ்ட் மாடலில் நிறைய லாங்குவேஜஸ் அவைலபிளாக இருக்குது. அதுவும் இம்ப்ரூவ் ஆகிட்டு வருது. ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த இம்ப்ளிமெண்டேஷன்ஸ் பிளானை ஃபுல்லாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு ப்ரொசீட் கொடுத்துறேன். ஒவ்வொரு ஃபைலாக இப்போ கிரியேட் பண்ணிட்டு இருக்கு. அதுவே ரன்
ரன் பண்ணி பார்க்குறது 18 இஷ்யூஸ் கண்டுபிடிக்குது. அதுக்கப்புறம் அதுவே ஃபிக்ஸ் பண்ணுது. நம்ம நெக்ஸ்ட்னு மட்டும் கொடுத்துடலாம். ஓகே, இப்போ பில்ட் ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லுது. நம்ம ஃப்ளட்டர் ரன் கொடுத்து பார்ப்போம். க்ளோஸ் பண்ணிட்டு ஃப்ளட்டர் ரன் கொடுக்குறேன். இப்போ ஓப்பன் ஆயிடுச்சு. ஃபர்ஸ்ட் ஸ்பீச் ரெகக்னிஷன், அதாவது சிஸ்டம் லெவலில் இருக்கிற ஸ்பீச் டிக்டேஷன் தான் நம்ம இங்கே யூஸ் பண்ண போகிறோம். அப்படிங்கிறதுனால இவ்வளோ பெரிய டீடைல்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணி நம்மளுக்கு அலோவ் பர்மிஷன் கேட்குது. இந்த அலோவ் பர்மிஷன் கொடுத்ததுக்கு அப்புறம் ஆப்பிளோட ஓன் சிஸ்டம் லெவல் டிக்டேஷனை யூஸ் பண்ணி நம்மளால இங்கே பேசிக்க முடியும். அதுக்கப்புறமா இங்கே எப்படி இவ்வளோ பெரிய இன்ஃபர்மேஷன்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணி நம்மளுக்கு அலோவ் பர்மிஷன் கேட்குறோம். அதே மாதிரி தான் என்னென்ன பெர்மிஷன்ஸ் நீங்கள் மொபைலில் இருக்கிறது கேட்குறீங்களோ டீடைலான எக்ஸ்பிளனேஷன் ஆப்பிள் சைட்லேருந்து கேட்பாங்க. இந்த மாதிரி ஒரு பாப்பப்லேயே டீடைலாக இது எது கேட்குறீங்க, அது என்ன பர்பஸ் அப்படிங்கிற மாதிரி எக்ஸ்பிளனேஷன் ப்ராப்பராக கொடுத்தா மட்டும்தான் ஆப்பிள் சைட்லேருந்து ஆப் ஸ்டோர்லேருந்து அப்ரூவல் கொடுப்பாங்க. அதனால சும்மா திஸ் ஆப் நீட்ஸ் மைக்ரோஃபோன் ஆக்சஸ் அப்படிங்கிற மாதிரி கேட்காம இது எதனால மைக்ரோஃபோன் ஆக்சஸ் தேவைப்படுது, இந்த மைக்ரோஃபோன் ஆக்சஸை வச்சு என்னென்ன ப்ராசஸ் பண்ணுவீங்கிற டீடைல்ட அட்லீஸ்ட் ஒன் பேராகிராஃப்லாவது எக்ஸ்பிளைன் பண்ணணும். சும்மா சிம்பிளாக ஒரு லைனில் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணக்கூடாது. ஸோ நெக்ஸ்ட் கொடுத்துக்கிறேன். அதே மாதிரி தான் மைக்ரோஃபோன் ஆக்சஸும் கேட்குது. இந்த மைக்ரோஃபோன் ஆக்சஸில் இங்கே பார்த்தீங்கன்னாலே திஸ் ஆப் நீட்ஸ் மைக்ரோஃபோன் ஆக்சஸ் டு லிசன் டு யுவர் ஸ்பீச் ஃபார் லாங்குவேஜ் லேர்னிங் அப்படிங்கிற பர்பஸ், அதாவது அந்த பர்பஸை சேர்த்து அங்கே எக்ஸ்பிளைன் பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் ஃப்ரண்ட் ஸ்க்ரீனில் வருது. ஏபிஐ கீ ரெக்யூர்னு வருது. நம்ம இன்னும் ஏபிஐ கீ பேஸ்ட் பண்ணல. அப்புறம் மேலே லாங்குவேஜ் ஸ்விட்ச் பண்ணிக்கலாம். செட்டிங்ஸ் நம்ம கிளிக் பண்ணுறோம். கிளிக் பண்ணிட்டு இங்கே லாங்குவேஜ் ப்ரிஃபரன்ஸில் இங்கிலீஷ் அண்ட் தமிழ் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. லாங்குவேஜ் ஹிஸ்ட்ரி நம்ம இன்னும் பேச ஆரம்பிக்கல. இப்போ ஜெமினியோட ஏபிஐ கீ இங்கே பேஸ்ட் பண்ணிக்கிறேன். இங்கே லாங்குவேஜ் நம்மளால ஸ்விட்ச் பண்ணிக்க முடியும், தமிழ் டு இங்கிலீஷ். இப்போ மைக் கொடுத்து பார்க்குறேன். ஆனால் ஒரு சில எரர்ஸ் எல்லாம் வருது. நான் அந்த எரரை மறுபடியும் ஆன்டி கிராவிட்டி சொல்கிறேன். எனக்கு 2-3 தடவை அடுத்தடுத்து பிரச்சனை வந்துட்டே இருந்துச்சு. அது எல்லாத்தையுமே நான் இப்போ அடுத்தடுத்து ஃபிக்ஸ் பண்ண போகிறேன். செட்டிங்ஸ் ஜெனரல் கீபோர்டுக்குள்ள போய் எனேபிள் டிக்டேஷன் நான் கொடுத்துட்றேன். ஏற்கனவே எனேபிள் தான் இருக்குது, இருந்தாலும் ஒரு எனேபிள் பண்ணி கொடுத்துட்றேன். இப்போ மறுபடியும் மைக்ரோஃபோன் ஆக்சஸ் கேட்குது. இது என்னன்னா நம்ம சிமுலேட்டரில் தான் ரன் பண்ணுறோம். இந்த சிமுலேட்டரோட மைக்ரோஃபோனே இந்த மேக்கோட மைக்ரோஃபோன் தான். அதனால அங்கிருந்து நம்ம மேக்கோட பெர்மிஷன் நம்ம இங்கே எனேபிள் பண்ணணும். அதையும் நான் எனேபிள் பண்ணிடுறேன். இப்போ நான் பேசி பார்க்குறேன். ஜஸ்ட் ஃபார் செக்கிங் பர்பஸ் இஃப் இட் இஸ் ஒர்க்கிங் ஃபைன் ஆர் நாட் அப்படிங்கிற மாதிரி கொடுக்குறேன். இப்போ அது ப்ராப்பராக இந்த மாதிரி வந்துருச்சு. அதுக்கப்புறமா இங்கே ஜெமினியோட மாடலில் ஒரு சில பிரச்சனைகள் இருக்குது. அதையும் நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அடுத்தடுத்து ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இப்போ மறுபடியும் நான் கொடுக்குறேன். I just want to learn Tamil from the English, so what I speak in English you just convert into Tamil, right? அப்படிங்கிற மாதிரி சொல்கிறேன். ஆனால் அது ப்ராப்பராக ப்ராசஸ் ஆகலை. இப்போ இந்த பிரச்சனை எதனாலனா எனக்கு தெரிஞ்சு இந்த சிஸ்டம் லெவல் டிக்டேஷன் நம்ம பண்ணுறோம்ல, அதனால இந்த சிஸ்டம் லெவல் டிக்டேஷன் பண்ணாமல் கூகுள் க்ளவுட STT யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது ஸ்பீச் டு டெக்ஸ்ட் மாடலையும் அங்கிருந்தோ அப்புறம் டெக்ஸ்ட் டு ஸ்பீச் மாடலையும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அந்த டெக்ஸ்ட் டு ஸ்பீச் மாடல் எதுக்கு பண்ண போகிறோம்னா நம்ம பேசுனதை எப்படி ப்ரொனன்சியேஷன் பண்ணி காமிக்கணும். அதாவது டெக்ஸ்ட் வந்துடும், அங்கிருந்து ஸ்பீக் பண்ணி காமிக்கணும். இப்போ நம்ம பேசுகிறத தமிழில் பேசுகிறோம், அது டெக்ஸ்ட்டாக வந்துடும். அந்த டெக்ஸ்ட்டை ஜெமினி வந்து டிரான்ஸ்லேட் பண்ணும். டிரான்ஸ்லேட் பண்ணதுலேருந்து நம்மளுக்கு ப்ரொனன்சியேஷன் எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணணும் அப்படிங்கிறது காமிக்கிறதுக்காக வேண்டி இருக்கிற டிரான்ஸ்லேட்டட் டெக்ஸ்ட்டை நம்மளுக்கு ஸ்பீக் பண்ணி காமிக்கும். அப்போ தான் நம்மளால ப்ரொனன்சியேஷன் எப்படி பண்ணணுங்கிறது தெரியும். அதனால தான் கூகுள் க்ளவுடோட 2 API யூஸ் பண்ண போகிறோம். ஒன்று வந்துட்டு ஸ்பீச் டு டெக்ஸ்ட் மாடல், இன்னொன்று டெக்ஸ்ட் டு ஸ்பீச் மாடல். இப்போ ஆப்பிளோட டிக்டேஷன் அந்த அளவு எஃபெக்டிவாக இல்லாதனால நான் என்ன பண்ணுறேன்னா இந்த கூகுள் க்ளவுட் இருந்து நான் கேட்டுறேன். அதுக்கான இம்ப்ளிமெண்டேஷன் பிளான் வாங்க்த்ரூ எல்லாமே கொடுத்துருச்சு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா லாங்குவேஜ் அதோட கோட் கிட்டத்தட்ட நிறைய லாங்குவேஜஸ் இங்கே அவைலபிளாக இருக்குது. இப்போ 25+ லாங்குவேஜஸ் இருக்குது. ஃபியூச்சரில் நம்ம இன்னும் ஃபர்தராக நிறைய, அதாவது 100 லாங்குவேஜஸ் மேலே அவைலபிளாக இருக்குது. இப்போதைக்கு 25+ மட்டும் தான் இப்போதைக்கு இன்க்ளூட் பண்ணுது. ஃபர்தரா இந்த ஆப்பை நெக்ஸ்ட் லெவல் கொண்டு போகும்போது நிறைய லாங்குவேஜஸோட கூட நம்ம மேனுவலாக ஆட் பண்ணிக்கலாம். இப்போ கூகுளில் கூகுள் க்ளவுட்னு சர்ச் பண்ணிட்டு உள்ள வந்தீங்கன்னா ட்ரை கூகுள் க்ளவுட் ஃப்ரீ அப்படின்னு வரும். அதை நான் நெக்ஸ்ட் கொடுக்குறேன். இந்த நம்ம அக்கௌண்ட்டை ஒன்று எனேபிள் பண்ணிட்டு இந்தியன் செலக்ட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறமா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா $300 ஃப்ரீ கிரெடிட்ஸ் லிமிட்ஸ் அவைலபிளாக இருக்குது. அதாவது இந்த நெக்ஸ்ட் 90 டேஸ்க்கு இவங்க கொடுப்பாங்க. அதாவது கிட்டத்தட்ட ஒரு 3 மந்த்ஸ்க்கு நமக்கு $300 கொடுப்பாங்க. $300ங்கிறது வந்துட்டு இந்த ஒரு API கீக்கு மட்டும் கிடையாது, கூகுள் க்ளவுட் ரிலேட்டடாக இருக்கிற எல்லா சர்வீஸஸுக்கும் சேர்த்து தான் இந்த $300. இப்போ நான் அடுத்து நெக்ஸ்ட் கொடுத்துட்றேன். ஸ்பீச் டு டெக்ஸ்ட் அப்படின்னு சர்ச் பண்ணுறேன். இங்கே API இருக்குது, அதை நான் எனேபிள் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி தான் டெக்ஸ்ட் டு ஸ்பீச் API எனேபிள் பண்ணிக்கிறேன் அந்த க்ளவுட்ல இருந்து. ஓகே, ரெண்டையும் செலக்ட் பண்ணிட்டு நான் லாங்குவேஜ் லேர்னிங் ஆப் அப்படிங்கிற மாதிரி செட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறமா ஓனர் செலக்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் கொடுத்துட்றேன். இப்போ ஒரு API கீ வந்துருச்சு. அந்த API கீ காப்பி பண்ணி இங்கே வந்து பேஸ்ட் பண்ணிக்கிறேன். இப்போ பேசி பார்க்குறேன். மேஜர் எரர்ஸ் வருது. அந்த மேஜர் எரர்ஸை நான் இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். கூட ரிவ்யூ ஒரு தாட்டி பார்த்துட்டு ஃபிக்ஸ் பண்ணுறேன். இப்போ நியூவாகவே ஜெமினியோட ஒரு API கீ நான் இங்கே எடுக்கிறேன். காப்பி பண்ணிட்டு இங்கே பேஸ்ட் பண்ணிக்கிறேன். 2 API கீ இருக்கு. ஒன்று கூகுள் க்ளவுடோட API கீ, அதில் தான் நம்ம இந்த ஸ்பீச் டு டெக்ஸ்ட் டு ஸ்பீச் மாடல் அங்கே அவைலபிளாக இருக்குது. ஜெமினி API கீ யூஸ் பண்ணி நம்மளால டிரான்ஸ்லேட் பண்ணிக்க முடியும். டிரான்ஸ்லேஷன் கூகுள் க்ளவுட் இருக்கிறதே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இருந்தாலும் இந்த ஒரு ஃபீச்சரை வந்துட்டு ஜெமினிலேயே ஜெனரஸான டெய்லி ஃப்ரீ லிமிட் இருக்குல்ல, அதை யூஸ் பண்ணி பண்ணிக்கலாம்னு இருக்கேன். இப்போ பேசிக்காக ஒரு சில பிரச்சனைகள் எல்லாத்தையும் ஃபிக்ஸ் பண்ணிட்டு இப்போ நம்ம இங்கனால டார்கெட் லாங்குவேஜ் செலக்ட் பண்ணிக்க முடியும். அதை இங்கிலீஷ் செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ பேசி பார்க்குறேன். அதில் ஒரு சில எரர்ஸ் வருது. மறுபடியும் மேனுவலாக ரிவ்யூ பண்ணி பார்த்துட்டு இப்போ ரன் பண்ணுறேன். இப்போ ஃபிக்ஸ் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நான் ஒரு வாட்டி ரெக்கார்ட் பண்ணி பார்க்குறேன். நான் இப்போ தமிழில் பேசுகிறேன், எல்லாமே சரியாக இருக்கான்னு ஒரு வாட்டி பார்த்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக அது வந்துருச்சு. ப்ரொனவுன்ஸும் பண்ணி காமிக்குது. ஐ ஸ்பீக்கிங் இன் தமிழ் நவ், நாட் எவ்ரிதிங் வில் பி பர்ஃபெக்ட், லெட்ஸ் செக் இட் ஒன்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கு. இதே மாதிரி தான் நெக்ஸ்ட்டும் நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன். இப்போ நியூ செஷன் அப்படிங்கிறத நான் கிளிக் பண்ணிட்டு நியூ ரெக்கார்ட் கொடுத்து பார்க்குறேன். நான் வந்து இப்போ நாளைக்கு ஆஃபீஸ் போகலான்னு இருக்கேன். ஐ எம் பிளானிங் டு கோ டு ஆஃபீஸ் டுமாரோ அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுச்சு. ஓகே, இப்போ ப்ராப்பராக ஒர்க் ஆகுது. 2-3 நேரம் செக் பண்ணிக்கிறது நல்லது. எனக்கு இங்கிலீஷ் எப்படி பேசுறதுன்னு தெரியல. இந்த ஆப்பை யூஸ் பண்ணி என்னால் ஃபியூச்சரில் இங்கிலீஷ் பேச முடியும்னு நம்புறேன். ஐ டோன்ட் நோ ஹவ் டு ஸ்பீக் இன் இங்கிலீஷ். ஐ பிலீவ் ஐ வில் பி ஏபிள் டு ஸ்பீக் இன் இங்கிலீஷ் இன் ஃபியூச்சர் பை யூசிங் திஸ் ஆப். எல்லாம் பர்ஃபெக்டாக வந்திருக்கு. கீப் ப்ராக்டிசிங்னு மேலே சொல்லுது. இது இல்லாமல் ஃபர்தராக கூகுள் க்ளவுட் சர்வீஸ்
யூஸ் பண்ணி என்னால் இப்போ தமிழில் பேச முடியுது. அது அப்படியே இங்கிலீஷ்லையும் ட்ரான்ஸ்லேட் பண்ண முடியுது. இது மூலிமா தமிழில் பேசியே இங்கிலீஷோட கிராமர் என்னன்னு என்னால் தெரிஞ்சுக்க முடியும். தேங்க்ஸ் டு கூகுள் கிளவுட் சர்வீஸ் ஐ கேன் ஸ்பீக் இன் தமிழ் அண்ட் இட் கேன் டைரக்ட்லி translate into English. This allows me to understand English grammar by simply speaking in Tamil and seeing the English translation. எல்லாமே ப்ராப்பராக வருது. இப்போ இங்கேயும் லேர்னிங் ஹிஸ்ட்ரிஸ் பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக இருக்குது. இப்போ இதுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணலாம்னா நெக்ஸ்ட் ஹிந்தி செலக்ட் பண்ணிக்கலாம். தமிழில் நான் பேசுகிறேன். நான் தமிழில் பேசிகிட்டு இருக்கிறேன். என்னால் ஹிந்தி பேச முடியுமான்னு தெரியல. இப்போ தமிழில் இப்போ பேசுறது எப்படி ஹிந்தியில் சொல்லுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறேன். அதுவே இப்போ ப்ரொனவுன்ஸ் பண்ணது பாருங்க. मैं तमिल में बात कर रहा हूँ. मुझे नहीं पता कि मैं हिंदी में बात कर पाऊंगा या नहीं. अभी तमिल में बात कर रहा हूँ को हिंदी में कैसे कहेंगे? இப்போ நெக்ஸ்ட் வந்து ஃப்ரெண்ட்ஸ் லாங்குவேஜ் நான் செலக்ட் பண்ணுறேன். நான் இப்போ தமிழில் பேசிகிட்டு இருக்கிறேன். என்னால் ஃப்ரெண்ட்ஸ் பேச முடியுமா, லேர்ன் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்குறேன். அதுவுமே இங்கே பார்த்தீங்கன்னா ப்ரொனன்சியேஷன் ப்ராப்பராக வருது. Je parle tamoul maintenant. Est-ce que je peux apprendre le français? இப்போ எக்ஸ்ட்ராவாக நிறைய ஃபீச்சர்ஸ் ஆட் பண்ணிட்டோம். அந்த ஃபீச்சர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸில் பேசுறது எப்படி வந்திருக்கு பாருங்க. why this translation அப்படிங்கிற மாதிரியும் அதற்கு எக்ஸ்ப்ளனேஷன் இங்கிலீஷ்னு சொல்லுது. நம்ம ஃபர்தராக இதை தமிழ்லையும் மாற்றிக்கலாம், இல்லாட்டி ஃப்ரெண்ட்ஸ்லையும் மாற்றுறதா ஃபியூச்சரில் மாற்றிக்கலாம். இப்போ இந்த இடம் எனக்கு சரியாக புரியுது, அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. ப்ரொனன்சியேஷன் கைடும் இங்கே ப்ராப்பராக இருக்குது. ட்ரான்ஸ்லேஷன் எப்படி பண்ணுறதுன்னு மட்டும் இல்லாமல் ப்ரொனன்சியேஷன் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறது வருது. அப்புறமா ரிலேட்டட் வொக்காபுலரி அண்ட் கான்டெக்ஸ்ட். இப்போ ஒவ்வொரு வேர்டு டு வேர்டு ட்ரான்ஸ்லேஷன் என்னங்கிறதையும் இங்கே நம்மளால் இங்கே எஃபெக்டிவாக பார்த்துக்க முடியும். அதோட எக்ஸ்ப்ளனேஷன் அதை யூஸ் பண்ணி எக்ஸாம்பிள் சென்டென்ஸும் நம்மளுக்கு இங்கே வருது. இப்போ இந்த ஆப் ரொம்ப எஃபெக்டிவாக வந்திருக்கு. இதுதான் ஒரு ப்ராப்பரான லாங்குவேஜ் லேர்னிங் ஆப்புக்கு என்னென்ன நீட்ஸ் எல்லாம் இருக்கோ அந்த நீட்ஸ் எல்லாத்தையும் நம்ம இங்கே டம்ப் பண்ணிட்டோம். அது மூலிமா டோட்டலாக ஒரு பர்டிகுலர் ஸ்க்ரீன்லேயே நம்ம என்ன பேசுகிறோமோ அது அப்படியே ப்ராப்பராக என்ன டார்கெட் லாங்குவேஜோ அதில் ட்ரான்ஸ்லேட் ஆகி அதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் எல்லாமே கீழே வந்துடுது. இது மட்டும் இல்லாமல் கிட்டத்தட்ட 100+ லாங்குவேஜஸை நம்ம இந்த மாதிரி வைஸ் வர்சாவாக ஸ்விட்ச் பண்ணிக்க முடியும். இப்போ இந்த ஆப் ரொம்ப பேசிக்காக இருக்கிறனால நான் ஃபர்தராக பெரிய கஷ்டப்படாமல் ஏஐட்டே சொல்கிறேன், எனக்கு இந்த ஏஐ இன்னும் கொஞ்சம் மாடர்னாக பண்ணி கொடு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறேன். இப்போ நெக்ஸ்ட் கொடுக்குறேன், ஃப்ளட்டர் ரன் பண்ணுறேன். இப்போ வந்துருச்சு. இது பேசிக்காக வைட் கோடிங் டூல்ஸ் எல்லாம் நிறைய யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா தெரியும். அது பர்பிள் தான் பண்ணும், டார்க் மோட் தான் பண்ணும், இந்த மாதிரி கிளாஸியான கிரேடியன்ட் எஃபெக்ட் தான் பண்ணும். அந்த மாதிரி தான் இங்கே வந்துருக்குது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஹிஸ்ட்ரிஸ் வந்துருச்சு, ட்ரான்ஸ்லேஷன், ஃபங்க்ஷனாலிட்டி வைஸாக எல்லாமே கரெக்டாக தான் ஒர்க் ஆகுது. ஏன்னா ஃபங்க்ஷனாலிட்டி அப்படியே இருக்கணுங்கிற மாதிரி சொல்லியிருந்தோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே ப்ராப்பராக ஃபங்க்ஷனல் ஒர்க் ஆகுது. ஆனால் இந்த யூஸ்வலாக ஏஐ பண்ணுற அந்த யூஐ இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் தான் பண்ணியிருக்கு. அதனால் பர்சனலாக நான் ரெக்கமெண்ட் பண்ணுறது என்னன்னா ஏஐ ரிலேட்டடாக நீங்கள் டிசைன் பண்ணுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் இந்த மாதிரி டார்க் மோட் பார்த்தாலோ இல்லை பர்பிள் பார்த்தாலோ இந்த மாதிரி கிளாஸி கிரேடியன்ஸ் பார்த்தாலோ அதுலேருந்து வேற விதமாக சேஞ்ச் பண்ண சொல்லுங்க. இல்லை யூனிக்காக உங்களோட ஹியூமன் டச் அங்கே கொடுங்க. இது எதுக்கு சொல்கிறேன்னா நீங்கள் உங்களோட ஓன் கிரியேட்டிவ் டச்சை இந்த ஆப்பில் கொடுங்க. யூசர் இன்டர்ஃபேஸும் யூசர் எக்ஸ்பீரியன்ஸும் ஏஐ முடிவு பண்ணக்கூடாது. உங்களுக்கு என்ன யூசர் இன்டர்ஃபேஸ் வேணும்னு நினைக்கிறீங்களோ அது டீட்டெயில்டான ப்ராம்ப்டாக நீங்கள் எழுதலாம். அதே மாதிரி டிசைன் உங்களுக்கு எப்படி யூனிக்காக பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை நீங்கள் கூகுள் ஸ்டிச் இந்த மாதிரி டூல்ஸ் எல்லாம் அவைலபிளாக இருக்குது. ஈவன் ஃபிக்மாவை லேர்ன் பண்ணியிருந்தீங்கனாலும் ஃபிக்மாவில் ஒரு பேசிக் ஒயர் ஃப்ரேமை நீங்கள் ஸ்ட்ரக்சர் பில்ட் பண்ணிட்டு அந்த ஸ்ட்ரக்சரை நீங்கள் ஏஐட்ட கொடுத்தும் கூட நீங்கள் பில்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பர்பிள் கலர்லையும் கிளாஸி கிரேடியன்ட்லையும் டார்க் மோட்லையும் இருக்கிற ஆப்ஸ் நிறைய இப்போ அவைலபிளாக இருக்குது. இதிலிருந்து நம்ம ஆப்பை செப்பரேட் பண்ணணும்னா நம்ம ஆப்புக்குன்னு ஒரு யூனிக்கான டிசைன்ஸ் அங்கே கரெக்டாக இருக்கணும், யூனிக்கான பிராண்டிங் கரெக்டாக இருக்கணும். அதுக்குமே இப்போ நிறைய ஏஐ டூல்ஸ் அவைலபிளாக இருக்குது. ஆனால் நீங்கள் எந்த அளவுக்கு ஃபர்தராக அதை ட்ரைன் பண்ணி ஒரு பர்டிகுலர் அவுட்புட்டை நீங்கள் எடுத்து கொண்டு வரீங்களோ அதில் தான் உங்களோட ஹியூமன் டச் யூனிக்னஸை இங்கே கொடுக்க முடியும். இப்போ இந்த வீடியோவில் ஃப்ளட்டரை யூஸ் பண்ணி ஒரு லாங்குவேஜ் லேர்னிங் ஆப்பை எஃபெக்டிவாக நம்ம பில்ட் பண்ணியிருக்கோம். அதுக்கு கூகுள் கிளவுடோட ஸ்பீச் டு டெக்ஸ்ட் மாடலையும் டெக்ஸ்ட் டு ஸ்பீச் மாடலையும் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ட்ரான்ஸ்லேஷனுக்கு Gemini யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த கூகுள் கிளவுட் $300 90 டேஸ்க்கு தராங்க. இந்த கிரெடிட்ஸை நம்ம ரொம்ப எஃபெக்டிவாக யூஸ் பண்ணி நம்ம ஆப்பை ப்ரொடக்ஷன் லெவலில் பில்ட் பண்ண முடியும். இதில் ஓனாக நம்ம ஏபிஐக்கு என்டர் பண்ணுறதுனால பிரிங் யுவர் ஓன் ஏபிஐ மெத்தடில் தான் இங்கே அவைலபிளாக இருக்குது. இது ப்ராப்பரான என்வரன்மெண்ட் வேரியபிளில் நீங்கள் லான்ச் பண்ணுற பட்சத்தில் நீங்கள் அங்கே தான் போடணும். ஆப்புக்குள்ளே போடாமல் ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் பேஸ்ட் மாடலில் நீங்கள் உங்கள் யூசர்ஸ்ட்டு பேமெண்ட் வாங்கணும்னு நினைக்கிற பட்சத்தில் ஏபிஐ கீயோட பவர் அவங்களுக்கு கொடுக்க வேண்டாம். அது பதிலாக நிறைய சாஸ் டூல்ஸ் பண்ணுற மாதிரியே நீங்கள் இந்த கண்ட்ரோல்ஸ் எல்லாம் உங்களுக்கு எடுத்துக்கலாம். காரணம் என்னன்னா இந்த ஏபிஐக்கு எடுக்கிறது, இந்த செட்டப் பண்ணுறது எல்லாமே மொபைல் ஆப்ல இருந்து நம்ம எஃபெக்டிவாக பண்ண முடியாது. ஜெமினியோட ஏபிஐக்கு வேணா ஈஸியாக எடுத்துலாமே தவிர இந்த கூகுள் கிளவுடோட ஏபிஐக்கு 2-3 சர்வீசஸ் நம்ம எனேபிள் பண்ணுற மாதிரி இருக்கும். அது டாக்குமெண்டேஷனே ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். ஸ்பெசிஃபிக்காக ஒரு லிமிட்டுக்கு மேலே ஒரு ஏஜ் பீப்புள்னால இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ண முடியாது. அதனால பிரிங் யுவர் ஏபிஐ மெத்தட் வந்துட்டு டெக்னிக்கல் பீப்புள்ஸ்க்கு செட் ஆகுமே தவிர ஜெனரலான பீப்புள்ஸ்க்கு செட் ஆகாது. ஹோப்ஃபுல்லி இந்த வீடியோவில் நம்ம பில்ட் பண்ண இந்த ஆப் ப்ராசஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இது பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. இந்த வீடியோவை நம்ம பில்ட் பண்ண மாஸ்டர் ப்ராம்ப்டை என்னோட வாட்ஸ்அப் கம்யூனிட்டி அண்ட் டிஸ்கஸ் கம்யூனிட்டியில் ஷேர் பண்ணியிருக்கேன். அந்த கம்யூனிட்டியில் ஜாயின் பண்ணுறதுக்கான இன்வைட் லிங்க் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு. இதே மாதிரி அடுத்த வீடியோவில் நம்ம மைக்ரோசாஃப்ட் ரிலேட்டடா, வெப் ஆப், மொபைல் ஆப் ரிலேட்டடா, வெப்சைட் ரிலேட்டடா நிறைய லேர்ன் பண்ண போகிறோம். அந்த வீடியோ எதுவும் மிஸ் ஆகாமல் இருக்குன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.